800 ஆண்டுகளா சிவனை பார்க்கறதுக்கு தவம் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு. சிவனை பார்த்துட்டீங்களா? இல்லப்பா, இன்னும் தெம்படவே இல்லை அவரு. சரி, நான் பார்க்கணும், என்ன பண்ணணும்? ஏடா நீ நான் இவ்வளவு நாளா உட்காந்துருக்கேன், வேதம்லாம் படிச்சுட்டு அதான் சாஸ்திரத்தையும் படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன், எனக்கே அவன் வரல, உனக்கு எப்படா வருவான் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நான் பார்க்கணும், என்ன பண்ணணும்? அவருக்கு வெறுப்பாயிடுச்சு. போடா சிவா சிவான்னு சொல்லிட்டு அந்த கங்கில இறங்குடா அப்படின்னு அவன் அதுதான் ஒரு வழின்னு சொல்லிட்டு சிவா சிவான்னு சொல்லிட்டு கங்கில இறங்கிடுவான். கங்கை நீர் அவன் அடிச்சுட்டு போயிடும். அப்பயும் சிவா சிவான்னு சொல்லிட்டு இருப்பான். சிவன் தோற்றுவாரு, அவன் கரைக்கும் சொல்லிட்டு. இப்ப அங்க வருவான். நான் சிவனை பார்த்துட்டோம். எப்படா நீ சொன்ன வழியில தான். இங்க என்ன புரியுதுன்னா, கலை, சாஸ்திரம், சங்க இலக்கியம், சங்க மருவி இலக்கியம், காப்பி இலக்கியம், சிற்றிலக்கியம், நவீன கால இலக்கியம், பக்தி இலக்கியம் படிப்பதனால் மட்டுமே கவிதை வந்துள்ளார். இன்னொரு கணக்குல போயிட்டோமா? கவிதை எப்படி பிறக்குதுங்கிற ஒரு இடத்துக்கு போயிடலாம். இப்ப போன வாரம் வந்து உமையாள்புரங்கிற கிராமத்துக்கு வந்து ஒரு பெரியாண்டிக்கு கோயில் விசேஷத்துக்கு போயிருந்தோம். ராமேஸ்வரம் தான் செஞ்சார். அங்க கோயிலுக்குள்ள அங்க ஒரு பெரியவரை அறிமுகம் பண்ணாரு. ஏன் பெரியாண்டிக்கு படித்தே இருக்காது தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அது ஒரு நாளைக்கு பேசுறாங்க, ஏன் நான் வரேன் பேசலாம் அப்படின்னு. அப்புறம் சாப்பிடக்குள்ள வந்து தட்டில் சாப்பாடு கையில் கூட இழுத்துட்டு போயிட்டாரு. இல்லை, இதை நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு கேட்டேன். திரௌபதி தான் பெரியாண்டிச்சு. திரௌபதியான கொட்டடி தமிழ் சமூக மரபணு. அப்ப பெரியாண்டிச்சியா படுத்தே இருக்கானா, திரௌபதி 18 போர் நடந்துருது. இன்னைக்கு முதல் போர் ஆடி 1. 18 போர் முடிஞ்சிருக்கு. 18 நாள் முடிஞ்ச பிறகு தர்மம் வந்து ஆட்சியை ஏற்கிறான். அவன் அதுக்கு முன்பு ஆட்சியை ஏற்று ஆட்சி ஆண்டது கிடையாது. நீண்ட நாள் வனவாசம். எப்படி ஆளுவது என்பது நிர்வாக சிக்கல் அவனுக்கு இருந்தது. அப்ப அவன் கேட்கிறான், எப்படி நான் ஆடுறது ஒண்ணுமே புரியலையேங்கிறான். கிருஷ்ணனை கேட்கிறான். கிருஷ்ணன் வந்து புள்ள வச்சுட்டு போயிடுறான். திரௌபதிகிட்ட வந்து சொல்றான். திரௌபதி வந்து கிருஷ்ணனுடைய சகோதரி. சொல்லக்கூட சொல்றான், எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு திரௌபதி கிட்ட சொல்லி நீ தர்மனுக்கு ஆலோசனையா கொடு அப்படின்னு சொல்லுவான். இது பாண்டவர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தலாம். கடுப்புன்னு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வார்த்தையும் பயன்படுத்தலாம். கடுப்புன்னு கூட வச்சுக்கலாம். என்ன நம்மளாம் சொல்லாத இவன் தங்கச்சி கிட்ட சொல்லி நம்மகிட்ட சொல்றானே அப்படின்னு ஒரு நினைக்கிறாங்க. அப்ப வந்து அர்ச்சனை வந்து கேட்டுறான். என்ன அர்ச்சனா, என்ன மாமா, நான் வந்து எனக்கு தேரோட்டியா இருந்த கீதையெல்லாம் சொன்னேன், ஆனா எப்படி நிர்வாகம் பண்ணுங்கிறது எங்க கிட்ட சொல்லாத உன் தங்கை கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிய அப்படிங்கிறான். அப்ப சொல்றாரு, நீ திரௌபதிய சாமத்துல பார்த்திருக்கியா? 5 கணவனோடு எத்தனை 18 ஆண்டுகள் ஆண்டவரை வாழ்ந்தவளை சாமத்துல பார்த்திருக்கியான்னு கேட்டான். அப்ப எவனுக்கும் பார்க்கல. பார்த்திருக்கியா? இன்று பார் அப்படின்ட்டு போயிடுறாரு. இவரே தூங்காதவே இருக்கிறாரு அர்ஜுனன். திரௌபதி வந்து சாமத்துல எழுறாங்க. எழுந்து சுடுகாட்டை நோக்கி போறாங்க. ஆனா போகும்போது வீட்டை பார்த்தபடி பின்பக்கமா போறாங்க. ஒரு எல்லைக்கு போன உடனே திரும்பி அப்படியே சுடுகாட்டை நோக்கி நகர்றாங்க. போன உடனே சுடுகாட்டில் வந்து மடி விரிச்சு போட்டு காலை விரிச்சு போட்டு உட்காந்துருக்காங்க. 18 நாட்களாக நடந்த போர்க்குளத்தில் நடந்த சதையும் ரத்தமாக அழுகி கிடந்த பிணங்களை எல்லாம் எடுத்தெடுத்து சாப்பிடுறாங்க. இதை பார்த்த உடனே அர்ஜுனன் மிரண்டான். உடனே ஒடியாந்துறான். ஒடியாந்தோடனே வீமன் சொல்றான், ஏன்னா இந்த மாதிரி நடக்குதே, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. சரி, நாளைக்கு நான் போய் பார்க்கிறேன் அப்படிங்களா வீமன். மறுநாள் வீமனும் போறான். அவங்க அதே மாதிரி போறாங்க சுடுகாட்டு. பிணங்களை அள்ளி அள்ளி சாப்பிட்றாங்க. அப்ப வீமன் பார்க்கறான். வீமன் எப்பயுமே கொஞ்சம் துணிச்சலான. அவங்களை அறியாமல் சுடுகாட்டை சுற்றி அவங்க பின்னால வந்து சடையை பிடிச்சு இழுத்து கமுத்து மயிரம் மிதிச்சுக்குவோம். மிதிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு கத்துவான். தர்மாம்மா ஒவ்வொருத்தனா கூப்பிடுவான். பொழுது புலந்தலும் கதிரவன் கீழ்வானத்தில் எழுந்து விடுவான்.
பெண் தன் சக்தியை இழக்கிறான் இந்த இடத்துல. எழுந்துறான். உடனே எல்லாம் வந்துடுறாங்க. கிருஷ்ணன் வந்துடுறான், பாண்டவர்கள் வந்துடுறாங்க. உடனே கிருஷ்ணன் சொல்ல, டேய் விட்றா, அவன் முடிய விட்றா அப்படின்பா. அப்பதான் அவள் சொல்லுவா, எழுந்திரிக்கட்டும்பா. நான் உட்கார்ந்து பார்த்தலாம் உருகுலைந்து விடும் இந்த உலகம். நான் எழுந்து நின்றேனா நிலைகுலைந்து விடும் இந்த உலகம். என்னை பழுத்த வாக்கிலேயே வணங்குகிறா. எல்லையற்ற வானம் என் கோபத்தை தாங்கிக் கொள்ளும். அதற்கு தான் பிரியாணிக்கு வந்து படுத்த நிலையிலேயே வழங்கப்படுது அவர் சொன்னார் கதை. நண்பர் வசந்தனுடைய 108 கவிதைகளை பற்றி இங்க ஒரு அறிமுக உரையாக்குறதுக்கு நான் நிற்கிறேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னே நடராஜ ஆசிரியர் வந்து இந்த நூலை கொடுத்து நம்ம ஒரு கூட்டம் கொண்டு செல்வா, நீங்க இதை பத்தி பேசுறீங்களான்னு. பேசலாமே அப்படின்னா, அவர் ஒரு காவல்துறையில பணிபுரிகிறார். அவருக்கு 108க்கு என்ன சம்பந்தம்? தன் துறை சார்ந்த பிரச்சனைகளை, தன் துறை சார்ந்த வழிகளை நீங்க இலக்கியமா படைக்கிறது என்பது பெரும் சிரமமா இருக்கும்போது இன்னொரு துறை அதை அழகாக சொல்றாரு தன்னுடைய உரையில. இவருக்கு ஒரு விபத்து ஏறும் பொழுது 108 வாகனம் இவருக்கு எந்த அளவுக்கு இவருக்கு பெரும் உதவியாக இருந்தது அப்படிங்கிட்ட பேசுறாரு. அங்கிருந்து அவருக்கு 108க்கான கவிதை கருக்கள் வந்து கிடைக்கும். இன்னைக்கு 108 பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வடக்கும் கிழக்கும், கிழக்கும் மேற்கும், வடக்கும் தெற்கும் சுற்றி 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 போயிட்டே இருக்குது. 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்க ஒரு இது. தூங்கா நகரம் மதுரை மாதிரி தூங்காத இந்தியாவை உருவாக்கியிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய கால பிரச்சனையில் 108ம் வரலாற்றில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாக அவர் உணர்ந்திருக்கிறார். இதுதான் முற்போக்கு இலக்கியம் என்பது. நீங்கள் வாழும் காலத்தினுடைய பிரச்சனையை பேசவில்லை என்றால் உங்கள் இலக்கியம் எதிர்காலத்தில் நிற்காது. அந்த வகையில் 108 எதிர்காலத்தில் நிற்கும். விஷயத்திலிருந்து அவருக்கான கருத்துவத்தை அவர் அடைந்துள்ளார். இப்ப தோழர் கணேசையா அவர்கள் என்னிடம் ஒரு நூல் கொடுத்தார். தற்கால படைப்பிலக்கியம் பற்றிய பெரும் ஆளுமைகள்லாம் எழுதிய கட்டுரைகளுடைய நூல். நான் பேச சொல்ல ஒரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒரு மாநில செயலாளர் எழுதிய ஒரு கட்டுரை. வெளிப்படையாக பேசுகிறேன். எழுதிய கட்டுரை அது சொல்றாரு, செவ்வியல் இலக்கியம் என்பது நாட்டுப்புற இலக்கியத்தோட தொடர்பற்றது. செவ்வியல் இலக்கியம் வேறு, நாட்டுப்புற இலக்கியம் வேறுங்கிறார். சங்க கவிதையை ஒப்பிட்டு சொல்றாரு. அந்த சங்க கவிதையை தான் நவீன காலத்திலேயே அவர் வச்சு சொல்றாரு. இலக்கியம் எங்க பிறக்குது அந்த கதையிலேயே அவர் சொல்லிட்டார். மக்களிடத்திலிருந்து வாழ்க்கையில இருந்து பிறக்கிறது. வாழ்க்கை தான் உங்களுக்கு நாட்டுப்புற கலைகளாக, நாட்டுப்புற இலக்கியங்களாகவும், நாட்டுப்புற கவிதைகளாகவும் தோன்றுகிறது. அது புழங்கி புழங்கி மக்களிடத்தில் நாவில் உழன்று 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 செவ்வியல் இலக்கியமாக மாறுகிறது. நீங்கள் சிலப்பதிகாரத்தில் அழகாக பார்க்கலாம். காலையில கூட பேராசிரியர் பெரியசாமி பேசிட்டு இருக்கோம், அந்த விஷயத்தான் பேசணும். சங்க இலக்கியத்தை வந்து நாம் நூலுக்குள்ள போயிடலாம். இது ஒரு அறிமுக முறைதான். நூலுக்கு வெளியே தான் நம்ம அதிகமாக பேசுவோம். நூலுக்குள்ள இருந்து பேசக்கூடிய விஷயம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது திறனாய்வு உரை கிடையாது. நீங்க நூலை வாசிகள் சிறப்பாக இருக்கிறது. கவிஞர் வசந்தனுடைய 2வது ஒரு கவிதை. மருத்துவமனையில் ஒவ்வொரு பணிப்பெண்ணில் காலையில் வீல் சேரை கைகளில் எடுப்பதில் தொடங்குகிறது. ஒரு நாளில் எத்தனை பேரை தள்ளி சென்றிருக்கும் என்று அவளும் வீல் சேரும் எண்ணி பார்ப்பதில் தள்ள முடியாமல் தள்ளி சென்று படுக்கையில் கிடைத்துவிட்டு இருக்கும்போது
அவள் விடும் பெருமூச்சுக்கு ஒரு நொடி தப்பித்து போகிறது அவள் இதயம். துங்கும் மூத்திரப்பையுடன் குலசாமியை வேண்டியபடி சென்றவர்கள் குணமான பின் காண்பதே இல்லை தள்ளிச் சென்ற குலசாமிகள். தவறாமல் அவளுக்கு முன்பும் பின்பும் வீல் சேரில் கைகளை இன்னொருவருக்கு மாற்றிவிட்டுக் கொண்டே இருக்கிறது. நிற்காமல் சுழன்று கொண்டிருக்கும் கடிகாரம். மருத்துவமனையினுடைய வீல் சேரை தள்ளக்கூடிய ஒரு பணிப்பெண்ணினுடைய அந்த பணியை அழகாக அந்த கவிதையை சொல்லியிருக்கிறார். ஒரு பணிப்பெண் இல்லை, ஒரு பணிப்பெண் என்பது வீல் சேரை காலகாலமாக தள்ளிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வீல் சேர் அந்த பணியாளர்களுடைய முழு பணியும் அந்த கவிதையை சொல்லியிருக்கிறார். வீல் சேர் கடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, கைகள் தான் மாறுகிறது, வீல் சேர்கள் அப்படியே தொடர்கிறது. பணி முடிந்ததும் கைகளை கிருமி நாசினியால் கழுவிக்கொண்டு நள்ளிரவில் வீடு வந்து முற்றத்தில் துங்கியபடி பார்த்துக் கொண்டிருந்தது எனது கைகள். உள்ளே விடாமல் வழியை மறித்து இன்று 16 சாவுகளை பார்த்து வந்தவன். கவிதை 19. பணி முடிந்ததும் கைகளை கிருமி நாசினியால் கழுவிக்கொண்டு நள்ளிரவில் வீடு வந்து முற்றத்தில் தொங்கியபடி பார்த்துக் கொண்டிருந்தது எனது கைகள். உள்ளே விடாமல் வழியை மறித்து இன்று 16 சாவுகளை பார்த்து வந்தவன் தானே நீ என கேள்வி கேட்டான். நீண்ட மௌனத்துக்கு பிறகு பின்வாசல் வழியே உள்நுழைந்து கண்ணாடியின் முன்னின்று பார்த்தேன். 16 முகங்களும் அழுது கொண்டிருந்தது. மருத்துவமனையுடைய அந்த சாவு, வேதனைகள், துன்பங்கள், அதுல பணிபுரிகிறவங்க அது அழகா சொல்லிக்க. மண்டையை உடைக்கிறது, சதைகளை பிச்சு எறிகிறது, இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல பணிபுரியக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியருடைய பணியை சொல்லிக்க. இந்த கவிதையோட தொடர்பு உள்ள இந்த உணர்வு பெற்று நான் எழுதியதை பின்னால் வாசிக்கிறேன். அதே மாதிரி 25வது கவிதை. கணக்கில் அடங்கா மரணங்களை பார்த்த மருத்துவமனையில் நானும் பார்த்தேன் நீர் தழும்பாத ஒருத்தியின் கண்களை. அந்த கண்கள் குரூரமானவை அல்ல, பிரகாசமானவையும் அல்ல. கடந்த காலங்களை கடல் போல் விழுங்கிக் கொண்டவை. அந்த கண்கள் மாசுபடியாத கண்கள். மறைத்து வைத்திருக்கிறது பல மாயங்கள். ஒவ்வொரு மருத்துவமனையுடைய நிலையத்தான். அங்க நீங்க புனிதத்தை போய் தேடக்கூடாது, அசிங்கத்தையும் தேடக்கூடாது. அது ஒரு மர்மமானதா அவர் காண்றாரு. அதை கடந்து இன்னொரு நிலைக்கு அவர் கவிதையில போயிட்டாருன்னா அவர் ஜெயிச்சுவார். 56வது கவிதை. கடவுளே காப்பாற்று. பிரார்த்தனை செய்து முடிப்பதற்குள் வாசலில் வந்து நிற்கிறது 108. ஒவ்வொரு கிராமத்தில் ஒருவர் நெஞ்சுள் என்னும் பதிந்துவிட்ட எண்கள் தான். எண்களில் என்ன இருக்கிறது? எண்களில் தான் எல்லாம் இருக்கிறது, வாழ்வும் மரணமும் கூட. 108 தெரியாத மனிதன் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கலாம். மொழி தெரியாதவங்க இருக்கலாம், 108 தெரியாதவங்க இருக்க முடியுமா? எல்லாருடைய வழியையும் வேதனையையும் சுமந்து செல்லக்கூடிய ஒரு வாகனமாக அது உதவி கொண்டிருக்கும். 52வது கவிதை. நோய்மை நிறைந்த காலங்களை கடப்பதற்கு இருண்ட இரவுகளில் சிறு ஒளி தேவைப்படுகிறது. அது அகல் விளக்கிலிருந்து உழைத்தால் என்ன, 108 இருந்து உழைத்தால் என்ன? ஒளி ஒளிதான். எது ஒன்றையும் எளிதில் இழக்க முடியாதவர்கள். உதவி கோயிலிருந்து கிடைத்த என்ன, குடிசையிலிருந்து கிடைத்த வழியை மறப்பது, வழியை சரி பண்ணுவது தான் முக்கியமான விஷயம்.